ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையலாம். தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை பெற்று தரணும். இயக்குனருக்கு மேலும் பல படங்கள் வரணும். எங்கள் ஹீரோ சந்தானம் மேலும் மேலும் உயரணும். நிறைய படங்கள் பண்ணணும். எனக்கு ரோல் வரணும். எனக்கு தொடர்ந்து அவர் படங்களை பண்ண. இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மேலும் மேலும் வாழ்க்கையில் வரணும். சந்தோஷமா இருக்கணும். நோய் நொடி இல்லாம தீர்க்காட்சியமா இருக்கணும். விநாயகர் பெருமாளை வேண்டிட்டு ஓம் விநாயகாய நமஹ. லுல்லு சபா சேஷு அவர்கள் கடைசியா சந்தானந்த கூட சேர்ந்து நடிச்ச வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய பூஜையில படத்தினுடைய டீம் சைடு இருந்து பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மட்டும் இல்லாம அது கூடயே ஒரு சில விஷயங்களும் வந்து பதிவு பண்ணியிருந்திருக்கிறாரு. வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய பூஜையில சேஷு அவர்கள் எங்க எல்லாரையும் வந்து வாழ்த்து இருந்தாரு. ஆனா இப்ப அவரு எங்களை விட்டு வந்து பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தக்க செய்தியை அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருந்திருக்கிறாரு. பிரசாந்த் அவர்களுமே இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சேசு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இந்த படத்துல நடிச்சிருந்த அந்த பூசாரினுடைய கேரக்டரானது வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் நடந்தப்பவும் சரி, சக்சஸ் மீட் நடந்தப்பவும் சரி, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தப்பவும் சரி, இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து ஈர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வகையில இருந்துச்சு. கூடவே மாறன் அவர்களோட காம்போல இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே மக்களுக்கு பிடித்தமான வகையில வந்து இருந்திருந்தாலும் கூட இந்த படமானது ஒரு படி மேல இருந்தது அப்படின்னு தான் எல்லாராலையும் வந்து சொல்லப்படுது. பிளஸ் இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி இருந்த ஒரு டைம்ல கடந்த 10 நாளைக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தார். ஸோ சிகிச்சை பலனின்றி நம்ம எல்லாரையும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டாரு. ஸோ இவருடைய இழப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்குதோ அதை விட அதிகமாக மன அழுத்தத்தை கொடுக்கிற வகையில தான் வந்து சந்தானத் அவர்களுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் வந்து இருக்கும். ஸோ நிறைய படத்துல அவர்களுடைய கதாபாத்திரத்தை வந்து பார்த்திருந்திருப்போம். அதை தாண்டி மிக முக்கியமா சொல்லக்கூடிய வகையில லுல்லு சபால இவருடைய கதாபாத்திரம் பெரிதளவுல வந்து பேசப்பட்டதா அப்ப இருந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இவருடைய படத்துல வந்த கேரக்டரும் சரி, லுல்லு சபால பண்ண கேரக்டர்லயும் சரி, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வகையில இருந்ததுங்கிறத வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க.